இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா ரமலான் மக்கள் சரிங்களா? இன்னைக்கு ரம்ஜான். ஆமா ப்ரோ, நம்ம ஊர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ப்ரோ. நண்டு ஆலமரம் தான் அடையாளம் இருக்கு. இந்த வருஷமாவே இருக்குது ஆலமரம். 30 நாள் விருதம் கணக்கு. இப்போ வந்து நம்ம காலையில எந்திரிக்கிறோம்னு வைங்களே, ஒரு 4:40 லாஸ்ட் டைம் இருக்கும். இந்த 4:40 நம்ம சாப்பிட்டுறணும். அதோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா அரை வயிறு சாப்பாடு கொடுத்துறேன். அம்மா இனிய ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள். அம்மா இவர் நம்ம ஃப்ரெண்டுமா, நான் இந்த யூடியூப் பண்றேன்னு சொல்லுவேன்ல, அது மாதிரி இவர் ஒரு சீனியர்னு வச்சுக்கலாம் நமக்கு. சரியா? நம்மளோட ஒரு பெரிய சேனல் இவர். சாப்பிடலாங்களா? உண்மையாலுமே ஸ்மெல் வேற இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. நெய் வாசம். உங்களுக்கு வீடியோல சவுண்ட் மட்டும் தான் காட்ட முடியும், ஸ்மெல் காட்ட முடியுற மாதிரி தான் கண்டிப்பா நாங்க ஸ்மெல்லையும். ஹாப்பி ரம்ஜான். ஓகே. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் ஸ்தம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கு முன்னால் நம்ம கூட இருக்கிறவர் என்றும் எவர் யூத் யஸ்வந்த் இருக்கார், நம்மளோட ஸ்கூல் நண்பன். இப்போ பக்கமாக வர்க்காலா, அலப்பி, அதுக்கப்புறம் அதரப்பள்ளியில் டூர் போயிட்டு வந்தோம்லங்க. ஸோ அதனால் வந்து மாப்பிள்ளை வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீட்டில் சும்மா தான் இருந்தாப்புல. சரி வாங்க மாப்பிள்ளை போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா ரமலான் மக்கள் சரிங்களா? இன்றைக்கி ரம்ஜானு. நம்ம நண்பன் ஒருத்தர் வந்து பிரியாணி செஞ்சு வச்சுருக்கேன், வாங்க சாப்பிட்டு போகலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காப்புல. ஸோ அதனால் வந்திருக்கோம். இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் ஊர் வந்து ஈரோடு மாவட்டம் ஊஞ்சலூர் பக்கத்தில் வந்து கௌதமூர் இருக்கல, ஊஞ்சலூர் பக்கத்தில் காசிபாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஊர். வித் நம்ம கூட ஒரு செலிபிரிட்டி ஒருத்தர் இருக்காரு, மோனு வேர்ல்டு, நம்மளால உங்களுக்கு தெரியும் ப்ரோ. இப்போ வந்து சமீப காலகட்டமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் அள்ளி தெளிச்சிட்டு இருக்காப்புல, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அதில் கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தீங்க. ஆமாம், நிறைய பேர் நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. நெக்ஸ்ட் நானு, மோகன், நம்ம யஸ்வந்த் எல்லாருமே சேர்ந்து அசார் வீட்டுக்கு போகிறோம் சரிங்களா? அசாருங்கிற பையன் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம அராஃபத் யாசர் ப்ரோ. யாசர் ஓகே பேர்ல அப்படிதான் கொஞ்சம் இருக்கு முஸ்லீம். ஓகே எனக்கு மாற்றி சொல்லிட்டேன். நம்ம கௌதம் மூலியமா தான் யாசரை தெரியும் சரிங்களா? அதான் பேரே பார்த்தீங்களா, இது திடீர் நண்பன். ரம்ஜான் வந்து நாங்கள் திடீர் நண்பன் உருவாக்கிவா. சரி ப்ரோ, போகலாமா? போகலாம் ப்ரோ. மக்கள் அங்கே பாருங்க, நம்மளால் கிருட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு. ஆமாம், வராருங்க ஜம்னு எல்லாம். அவரு ஒரு யூடியூபர் மக்கள். அவர் சேனல் என்ன ப்ரோ? என்ன ப்ரோ, காசு இல்லையா? காசு இல்லை, அவனுக்கு வந்து காசு இல்லைன்னு 22,000 சப்ஸ்கிரைப் வச்சிருக்காரு. ஓகே மக்கள், நம்மால் சேனல் பேர் மோனு வேர்ல்டு, அவர் சேனல் பேர் வந்து காசு இல்லை சரிங்களா? நம்மால் அடக்கொடக்கமாக இருக்காரு, வேலை அடக்கொடக்கமாக இன்றைக்கி இருக்க மாட்டார். இன்றைக்கி என்னென்ன இதில் புதுவருங்காட்டி. ஹாய் ப்ரோ, ஹாய். ஓகே ப்ரோ, இணைய ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, போகலாமா? பிரியாணி ரெடியா? பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்கு, இன்னொரு தம்மில் வெயிட்டிங்கில் இருக்கு. ஓகே ப்ரோ, போகலாமா? ஓகே, இதான் உங்கள் ஊரா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நம்ம ஊர் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது ப்ரோ. நண்டு ஆலமரம் தான் அடையாளம் இருக்கு. 3 வருஷமாவே இருக்குது ஆலமரம். ஓகே, கிட்டத்தட்ட இது எப்படி ஒரு 1000 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்குள்ள இன்னைக்கு போய் நீங்க பறிச்சீங்கனாலும் எல்லா வீட்லயும் இந்த வேர் இருக்கும், ஆலமரத்தோட வேர் இருக்கும். நம்ம வீடு இங்க இருக்குதா, கீழே நீங்க எண்டுல போய் நீங்க ஏதாவது ஒரு செவுத்தை உடைக்கிறோம், நம்ம உடைச்சோம்னா இந்த மரத்தோட வேர் அந்த வீட்டுல நம்ம பார்க்கலாம். ஓ அப்படியா? ஓகே. நம்ம செப்டிக் டேங்க் வேலை பண்றோம், இல்ல பைப் ஏதாவது வேலை பண்றோம் அப்படின்னா நம்ம வீட்டுல உடைக்கிறப்ப அதை நம்ம பார்க்க முடியும். அந்த வேற இந்த மரம் இங்க இருக்குங்களா, அங்க பாருங்க, அப்படி அங்க ஒரு மரம் இருக்கா, அப்படியே கீழே வரைக்கும். ஓ ரைட், நெடுவெல்லாம் ஃபுல்லா ஆலமரம் தான். ஆலமரம். அதான். ஓகே மக்களே, நம்மளால கிருட்டுன்னு போறவா. அடுத்து எஸ் வந்து யூடியூபர் ஆக போறாப்பல. எஸ் வந்து எவர் யூத். நீ என்னமோ எனக்கு தெரியல, என்னமோ வேலையை விட்டுருவேன் யூடியூப் தான் அப்படிங்கிற. எல்லாம் வாங்க, எல்லாம் ஒரு பெரிய கேங் சத்த வேண்டியதான் மக்களே. பாருங்க மக்கள், நம்ம யாசரோட ஊர் சூப்பரா இருக்கு. இது ஃபுல்லா அந்த பக்கம் வீதி. இதான் வீடா? ஓகே, சூப்பரா இருக்கு ப்ரோ வீடு. ஓகே ப்ரோ. அம்மாவோட அத்தா கட்டின வீடு போட்டுருக்கு பாருங்க, 1976. சின்ஸ் எங்கே ப்ரோ? ஓகே, அதான் ரைட்டு மக்கள், தான் வருங்க 1976. ஓகே, சூப்பரு ப்ரோ. அப்புறம் நில்லுங்க, தெரியுது. ஆனால் உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் நான் பார்த்தேன், பட் பிரியாணி நம்மள சர்ப்ரைஸ் பண்ணிருச்சு. ஒரு 10 நிமிஷம் தம்மில் இருக்காமா. ஓகே, இப்போ தான் சொன்னாங்க. தப்பு இல்லை ப்ரோ. அப்புறம் சொல்லுங்க ப்ரோ, நம்ம ரமலான் நோம்பி பற்றி சொல்லுங்க. இப்போ தீபாவளினா பட்டாசு வெடிப்போம், பொங்கல்னா பொங்க வைப்போம். இன்னைக்கு நீங்க என்ன ப்ரோ பண்ணுவீங்க? இப்போ வந்து ரமலான்னா நீங்க இன்னைக்கு என்ன பண்றோம்னு கேக்குறீங்களா? நம்ம நோம்போட ஸ்பெஷல். ஆக்சுவலா இந்த ரமலான் பாத்தீங்கன்னா நம்ம 30 நாள் வந்து விரதம் இருக்கும்ல, அல்லாஹ்க்காக ஃபாஸ்டிங் இருக்கும். அந்த 30 நாள் ஃபாஸ்டிங் இருந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்றதை தான் நம்ம ரம்ஜான் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில வந்து நேரமா வந்து பெருநாள் தொழுகைன்னு ஒன்று நடக்கும். அந்த தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளால முடிஞ்ச உதவிகளை சில பேருக்கு பணமாவோ தானமாவோ கொடுத்துட்டு போய் தான் நம்ம தொழுகவே போகணும். ஏன்னா இந்த அன்னைக்கு யாரும் வந்து
ஒரு புது துணி போடாமையோ ஒரு பட்னியாவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். 30 நாள் நம்ம விரதம் இருக்கிறோம்ல. இப்போ நான் நினைச்சேன்னா வீட்டுக்குள்ள தனியா இருப்பேன், ஒரு குடத்துல நான் ஒரு சொம்பு தண்ணி முழுந்து குடிச்சேன்னா இருக்க தெரிய போதா தெரியல. ஆனா கடவுள் என்ன பாக்குறான், அந்த நம்பிக்கை. நம்ம நோம்பு இருக்கிறதுனால கடவுளுக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை, நம்மளோட நம்பிக்கை அதிகரிக்கும். எல்லாம் நம்மள பாக்குறான், நம்ம இப்படிதான் இருக்கணும்னு. நோம்பு டைம்ல பாத்தீங்கன்னா மத்த நேரத்தோட இந்த நேரத்துல வந்து அதிகமா வந்து இந்த தான தர்மங்கள் செய்வாங்க. எல்லா நேரத்துலயும் செய்யறது நன்மை தான், பட் இந்த நேரத்துல செய்யறது வந்து பல மடங்கு அதிகரிக்கும். அதனால இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாத்துக்குமே தான தர்மம் வந்து வாரி வாரி இந்த மாசத்துல இறைப்பாங்க. அதுதான் இந்த மாசத்தோட ஒரு சிறப்பு. 30 நாள் சிறப்பா எப்படி போச்சுன்னே தெரியல, டக்குன்னு போயிருச்சு உங்களுக்கு. ஆமா, அதை கொண்டாடுற வகையில தான் இன்னைக்கு நம்ம காலையில போய் புது துணி எல்லாம் போட்டு தொழுதுட்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ நோம்புக்கு அந்த விரதம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, எப்படி எத்தனை நாள் சாப்பிடுவீங்க? எப்படி 30 நாள் விரதம் கணக்கு. இப்போ வந்து நம்ம காலையில எந்திரிக்கிறோம்னு வைங்களே, ஒரு 4:40 லாஸ்ட் டைம் இருக்கும். இந்த 4:40 நம்ம சாப்பிட்டுறணும். அதோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா அரை வயிறு சாப்பாடு, காவயிறு தண்ணி, மீதி காவயிறு எம்டியா தான் இருக்கணும். ஃபுல்லா நான் சாப்பிடணும்னு சொல்லி நிறைய சாப்பிட்டு நிறைய நான் தண்ணி குடிச்சேன்னா அப்படி வைக்கவே கூடாது. எப்பவுமே அரை வயிறு சாப்பாடு, காவயிறு தண்ணி, மீதி காவயிறு எம்டியா இருக்கணும். அப்படி வச்சோம்னா தான் நமக்கும் நல்லா இருக்கும், ஒரு திருப்தியா இருக்கும். ஃபுல்லா சாப்பிட்டோம்னா திருப்தியா இருக்காது. அதே மாதிரி சாயங்காலம் 6:30, 33, 34 ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் டைம் மாறும். அந்த டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாதிரி டைம் வச்சு நம்ம நோம்பு திறந்துடும். நோம்பு திறக்கப்ப ஃபர்ஸ்ட் பேரிச்சை மரத்தில் திறந்துட்டு அப்புறம் தண்ணி, அப்புறம் கஞ்சி, வடை, ஜூஸ் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பட் நைட்டு சாப்பாடு பெருசா இழுக்காது. இதை குடிச்சுன்னா வயிறு ஃபுல்லா இருல, காலையில இருந்து தண்ணி தாகம், தொண்டையில வறண்டு போயிருக்கும். இதை குடிக்கிறப்ப உங்களுக்கு சாப்பிட தோணாது பெருசா. இப்போ இறுதி நாள் இந்த கடைசி நாளுங்களா நோம்பு? ஆமா, நேத்தே முடிஞ்சிருச்சு. செலிப்ரேட் பண்ற விதமா செலிப்ரேட் பண்றோமா, காலையில போய் ப்ரே பண்ணிட்டு எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ஜாலியா போட்டோ எல்லாம் எடுத்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இன்னைக்கு வீட்டுல அதுக்காக தான் பிரியாணி செய்யறோம். அதான் ரமலான். ஆமா, அதான் ரமலான். சரி, ஓகே சார். ஓகே ப்ரோ, நம்ம சாப்பிடலாம். சிறப்பா சொன்னீங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சரிங்களா? ஓகே, தான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தானே ரமலான் இவ்வளவுதான், இதான் கான்செப்ட். அவ்வளவுதான் கான்செப்ட். சரி, நம்ம சாப்பிடலாங்களா? உள்ள போலாம் வாங்க. உங்களை அழைக்கிறதுக்காக பாருங்க, லவ் பேர்ட்ஸ் கூப்பிட்டுட்டே இருக்கான் பாருங்க. உள்ள காக்டெயில் நம்ம தம்பி இருக்கான், உள்ள கூப்பிட்டு இருக்கான் பாருங்க. போலாம் வாங்க சார், போலாமா? அடுத்த கட்டமாக அசார் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். நல்லா இருக்கு மக்கள். வீட்டுக்குள்ள இருக்கிறத விட வெளியே இங்கே மொட்டை மாடியில் இருந்தால் நல்லா இருக்குது. நல்லா பிளான் பண்ணிட்டோம் இங்கே தான் சாப்பிட்றதாக. இங்கே நம்ம உட்காந்து சாப்பிடலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு பார்க்க இருக்கும். கண்டிப்பாக மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. அவ்வளோதான், கொஞ்சம் பசிக்குது. கண்டிப்பாக பசி ரொம்ப அதிகமாயிருச்சு. அதான் சைலண்டாவே பசிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்த பேசிக்கலாம். அவன் பேசுற நீங்க தாங்க மாட்டீங்க. சரி, ஓகே தலைவரே. இப்போ பிரியாணி சமைக்கிறீங்க. ஆமா, பொதுவாகவே பாய் வீட்டு பிரியாணினாலே வந்து அது ஃபேமஸ். ஓகே, எப்படி எந்த மாதிரி ஏதாவது எப்படி சமைப்பீங்க? ரெசிபி கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்க. ரெசிபி தானே, எழுதி கொடுத்தலாம். அம்மாட்ட கேட்டுறேன். கீழே ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, நம்ம வந்து மசாலா கொஞ்சம் உண்டுதலாக போடுறோம், தூக்கலா மசாலா போடுறோம் மக்களே, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க செய்யறதுக்கும் நம்ம செய்யறதுக்கு இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வந்து பிரியாணினாவே நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா தான். சீரக சம்பா மட்டும்தான் எப்பவும் பிரியாணிக்கு அடிச்சு நொறுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அந்த அரிசி போடுறப்ப அது உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று நெய், நம்ம அப்புறம் லெமன் புளியுது, தயிர் காரத்தை அடக்கிறதுக்காக, மற்றபடி அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நம்மளுக்கு உண்டுதலாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் 1 கிலோ 2 கிலோக்கு செய்யறனாலும் இவ்வளோ இஞ்சி உளிச்சு வச்சிருப்பாங்க, இவ்வளோ பூண்டு இருக்கும். எதுக்குன்னு கேட்டால் அப்போதான் அந்த மசாலா ருசி கொடுக்கும். மக்கள்ஸ் இப்போ பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வருது, நம்ம வாட்டுக்கு ஆட்டிக்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு நோம்பி சொன்னா ஒரு ஸ்வீட்ஸ் வாங்கி வந்திருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம வீட்டுக்கு வரக்கு என்ன இருக்கு, போய் வாங்கிட்டு வரோம். அதெல்லாம் ஒன்றும். மக்கள்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் மேலே வந்தோம்னே தான் தெரியும், எப்படி வந்தேன்னு தெரியாதல்ல. இப்போ பாருங்க, இங்கே வாருங்க மக்களே, எவ்வளவு பெரிய குழி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு பெரிய குழிங்கிற மாதிரி. அம்மா வந்து ரெகுலர் சர்வீஸ். அம்மா வந்து தலையில துணி வச்சுட்டு ரெகுலர் ஏறி இறங்கிடுவாங்க. நானும் பிடிக்காம எதுனாலும் தூக்கிட்டு வந்துருவேன். புதுசா வரவங்க தத்தி 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 இறங்க, ஏன்னா தலைகளா இறங்குது. அதான் அப்படியே ஆல்டர் பண்ணணும், பண்ணாமே வச்சிருக்கோம். ஓகே ஓகே, அப்படியே பழசு அப்படியே இருக்குன்னு வச்சிருக்கீங்க. எஸ் வந்து நான் எடுக்கிறேன். இப்படி மாப்பிள்ள குணா கேக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறது மட்டும் கஷ்டம் மக்கள்ஸ். இப்படியே கொடுமாப்ல. ஓகே, ஓகே மக்கள்ஸ், நானே வந்து கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் மக்கள் ஸ்வீட்ஸ். மக்களே, இப்போ தான் வரும்போது ஒரு டைம் ரயில்வே ட்ராக்கை சந்தித்தோம். மறுபடியும் ரயில்வே ட்ராக் அப்படிங்கிற மதுரை முதல்ல இருந்தா அதே தான் மாப்பிள்ள. அந்த பக்கம் கிராஸ் ஆனால் இப்போ இந்த பக்கம் கிராஸ் ஆகிறோம். இந்த பக்கம் இப்போ நம்ம கொடுமுடி ஓடுறதுக்காக, ஆக்சுவலாக கொடுமுடி ஓடுறதுக்காக போயிட்டுருக்கோம் மக்களே. எகைன் ரயில்வே ட்ராக் போட்டாங்க, கேட்டை போட்டாங்க. மக்களே, எங்கள் ஊர் ஈரோடாக இருந்தாலும் சென்னை பேக்ஸு. மக்கள் ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த எல்லோ கலர் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு 1/4 கிலோ, மைசூர் பால் ஒரு 1/4 கிலோ, பொடி மிச்சர் 1/4 கிலோ.
அது வந்து எனக்கு அவ்வளோதான். இந்த நிமிஷம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமில்ல. சின்ன வயசில் நம்ம ஃபேவரட், சின்ன வயசில் ஃபேவரட்டான மிச்சர் மக்கள். எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குதுல்ல? ஓகே ஃபைன். கொஞ்ச நேரத்தில் ஒரு நண்பன் ஆகிட்டாரு. அதான் நம்ம சரி மக்களே, இருட்டாகி போச்சு. மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிடலாம் பிளான் போட்டிருந்தா. இப்போ லைட் வச்சு தான் சாப்பிடணும். 5 minutes later. கிருட்டு மக்களே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதோட இது 3வது தடவை கேட்டுங்க. அங்கேருந்து வரப்போ ஒன்று, அப்புறம் நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க, இப்போ 2வது. கேட்டுக்காரனே தலை இது 3வது கேட்டுக்காரனே எங்களை பார்க்குறாரு. என்னடா அவனுங்க போகும்போது மாட்டிக்கிட்டானு வரும்போது மாட்டிக்கிட்டானு. நான் அப்போயே நினச்ச வரும்போது மாட்டிக்கிட்டோம் மக்கள். சின்ன ஒரு சம்பவம். என்றைக்குமே வண்டி இப்படி சார்ஜ் குறையாதுங்க. இன்றைக்கி என்னென்னு தெரில, 100ல் எடுத்தேன். S1 வீடு பக்கம் தான் எங்கள் வீட்டிலேருந்து. அங்கே இருந்துட்டு மறுபடியும் இங்கே வந்தேன். டக்குன்னு 20 சம்திங் வந்துருச்சு. வீடு போக முடியாது, அதனால் சார்ஜை போட்டுக்கலான்ட்டு நம்ம சார்ஜர் வீட்டில் சார்ஜை போடுறோம். ஓகே மக்களே, ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாணியும் கொடுத்து கடைசியில் கரண்ட்டும் கொடுக்குறாரு யாசர். ஏமாப்பில் பிரியாணி கொடுத்து கரண்ட்டும் கொடுக்குறாரு. ரைட்டு, எங்களுக்கும் சாப்பாடு, வண்டிக்கும் சாப்பாடு. ப்ரோ ஓகே ப்ரோ, நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க. ட்ரீம் லெவலில் போய் டீம் போட்டுட்ருக்கீங்களா? நீ சாப்பிடு, நான் போய் ட்ரீம் எடுக்கிறேன். ட்ரீம் லெவலில் டீம். ஓகே மாப்பிள, போங்க மாப்பிள. ஆசாயம் இருக்கீங்க, நான் இதில் பயங்கரமாக ஆசாயிரம் ப்ரோ. எப்படி ஏமாத்தீங்க? அப்போ நீங்களும் போடுவீங்களா பெட்டு? எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாருமே இப்போ எல்லாமே விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. ஆமாம், யாராக இருந்தாலும் 49 ரூபா போட்டு 3 கோடினா நமக்கே ஆசை வருது. அது உண்மையா கிடைக்குமா? கொஞ்சம் ரிஸ்க் தான் ப்ரோ. 3 கோடியில கிடைக்காது. இல்ல பாட்டு தான் நிறைய இருக்கு. அவனுங்க ஆளுல நிறைய இருக்காங்க. அதான் உண்மை. நம்ம ஆளுங்க தெரியுது இல்ல. வரும். ஆனா 3 கோடியில ரொம்ப கஷ்டம். 0.1% தான் இருக்கும். ஆனா விளையாடுறது பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் விளையாடுறானுங்க? 2 கோடி பேர் விளையாடுறாங்க. 2 கோடி பேர்ல நம்ம முதல்ல வரணும்னா எப்படி நினைச்சு பாருங்க. லக்கு தான். 15,000 எடுத்திருக்கேன். 5,000 ப்ரோ, அது மாதிரிலாம் ஜெயிக்கலாம். 10 லட்சம், 1 லட்சம், 5 லட்சம், அது மாதிரிலாம் ஜெயிக்கலாம். ஆனா இந்த கோடி 3 கோடியில கொஞ்சம் ரிஸ்க். போடுறோம்ல ப்ரோ. என்ன ப்ரோ? ஒன்னு போடுறோம்ல, அதுல வேணா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதுல ஏமாத்த முடியாது அவசியம். பட் கூட்டத்துல போறப்ப பாட்டு அவன் தான் ஆப் கிரியேட் பண்ணவன். அவனால அது பண்ண முடியாதானே? அவனோட ஆள் உள்ள ஒன்று இருக்கும். 3 கோடிங்கிறது ரிஸ்க் தானே. 50 ரூபாய் போட்டு 3 கோடி நம்மளே அப்படியே அதை போட்டு மக்கள். நான் என்னைக்கு இந்த பிஎஸ் கட்சி 35,000 இழந்தேன்னா அதுக்கப்புறம் இந்த பக்கம் போறதே கிடையாது. 35,000 ரூபா அந்த டைலாக் மாதிரி தான். டீம் போட்டு பிஎஸ் கட்சின்னு ஒன்று, அதில் லாஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா? இது ஒரு வித்தியாசமான ஒன்று. நீங்கள் 10,000 போட்டீங்கன்னா 20,000 30,000 எடுக்கலாம். அந்த மாதிரி லாஸ் ஆயிடுச்சு, டப்புன்னு லாஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரியா ஜெயிக்குதுன்னு ஒரு அந்த மாதிரி தான். ஓகே மாப்பிள, அம்மா கையில் கொடுத்துருங்க. வாமா, நம்மளே 3 கோடி ஜெயிச்சிங்கன்னா எனக்கு 1 லட்சம் கொடுத்துறேன். அம்மா இனிய ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள். அம்மா இவர் நம்ம ஃப்ரெண்டுமா. நான் இந்த யூடியூப் பண்றேன்னு சொல்லுவேன்ல, அது மாதிரி இவர் ஒரு சீனியர்னு வச்சுக்கலாம் நமக்கு. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? சரியா, நம்மளோட ஒரு பெரிய சேனல் இவரு. நம்ம இப்பதான் வளர்ந்து வர சேனல். நம்மளை விட லட்சக்கணக்கான சேனல், பெரிய சேனல் இருக்காங்க. நம்ம ஏரியால நமக்கு தெரிஞ்ச ஒரு ஏரியால பெரிய அப்படிதான் சொல்லி ஆகணும். சாப்பிடலாங்களா? ஓகே ஓகே மக்களே, நம்ம சூடா தம்ம உடைப்புமா பிரியாணி உடைக்கலாம் ப்ரோ. உடைக்கலாம், வாங்க உள்ள போவோம். ஓகே யாசர் பாய், சாப்பிடலாங்களா? இருங்க பாய், உடைப்போம். இருங்க பாய். கறி வேணுங்க பாய். சரி ஓகே ஓகே பாய். ஓகே மக்களே வாருங்கள். மேலே தம் போடுறதுக்கு பாருங்க, துணி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. போட்டு தகிட அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாரு? ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்கான். வாவ் மக்கள், சீரக சம்பா பிரியாணி வாசம் கொளுத்துதில்ல யஸ்வந்த்? ஸ்மெல்லுக்காகவே இந்த 2 கண்டி சேர்த்து சாப்பிடலாம். உண்மையாகவே ஸ்மெல் வேலை இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. மக்கள் நெய் வாசம். உங்களுக்கு வீடியோல சவுண்ட் மட்டும் தான் காட்ட முடியும். ஸ்மெல்லு காட்ட முடியுற மாதிரி தான் கண்டிப்பா நாங்க ஸ்மெல்லையும் வாஸ்துவமான பேசி ஸ்மெல்ல போட்டு காமிச்சிருவோம். அந்த அளவுக்கு வேற மாதிரி. நானும் ரம்ஜான் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். பட் ஒருத்தர் வீட்டுல போயிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்தே சாப்பிட்டது இல்ல. பார்சல் கிட்ட வந்து பாய்ஸ் கொடுப்பாங்க, அதுல சாப்பிட்டுருக்கேன். சத்தியமா வேற லெவல்ல இருக்கு. நம்ம லெக் பீஸோட அடிக்கிறோம். மக்கள் நொறுக்குறோம் வேற மாதிரி. போட்டு ஆரம்பிக்கலாம். கமல் ஸ்டைல சொல்லணும்னா ஆரம்பிக்கலாமா? இதை ரஜினி ஸ்டைல சொல்லணும்னா முடிச்சதுக்கப்புறம் முடிச்சு இல்லாமான்னு சொல்லுவோம். இப்போதான் நம்மளால வைப்புக்கு வராது வாசம் மட்டும் ஒன்று. ஏன்னா எஸ்
ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் தான் வைப் ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டு, ஓகே, சூப்பர். தண்ணி தெளிக்கலாமா? அப்படி நம்ம மேலே கொஞ்சம் பார்த்து கவனிச்சு விட்ருங்கோமே. ரைட்டு, சூப்பர் மக்கள். ஆரம்பிக்கலாம் ப்ரோ. உட்காருங்க ப்ரோ, நான் அப்படியே வைக்கிறேன். ஓகே, எடுத்து நடுவில் நம்மளே பார்த்து எடுத்துக்கலாம். அது நல்லதுதான். நம்ம வீட்டு ஆமாவா, நீ பரிமாறானவா, தப்பு இல்லடா. எனக்கு பசி மயக்கத்தில் இருக்கிறேன்டா. ஏன் மக்கள் அடுத்து பாருங்க, சில்லி ப்ரோ. சில்லியில் கம்மியாக வைங்க, பிரியாணி சாப்பிட்லாம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஐட்டம் தான். மாமா இரு மாமா, நல்லா வைப்புக்கு வந்துடலாம். இந்த மாதிரி அது கம்மியாக வைங்க, இது கம்மியாக வைங்கன்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே நிறைய வைங்க நான் சொல்லுவேன். சூப்பர் சூப்பரு. அதோட ஓட்டே ஒரு ஆள் பெட்டு மேலே உட்காந்துட்டாரு தலைவர் தட்டில். ஒரு அடிப்பங்கிற கபல் எடுத்துட்டு இருக்காரு. அந்த 1 கோடி அடிப்பது கெத்தா, அதான் அந்த கெத்தா. மக்கள் அடுத்து பாருங்க, பிரியாணி ப்ரோ வேற மாதிரி ப்ரோ. லெக் பீஸு செம்ம 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 செம்ம. இது போதும் எனக்கு, வேற எதுவும் தேவையில்லை. மக்கள்ஸ் வேற மாதிரி வாசம் சும்மா கொளுத்துது, போதும் ப்ரோ. சாப்பிட்டு வச்சுக்கலாம். சில்லி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே. அப்புறம் ஒரு சில்லி கடை போட்டோம்னு வைங்க, இந்த பிரியாணி இந்த சில்லியுமே போதும். ஸ்டார்ட் பண்ணிடுமா? யூடியூப் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம சில்லி கடை ஆரம்பிச்சிடலாம். அப்படி ஒரு சில்லி பிரியாணி. என்னமாமா நீ மாமா, நீ என்னமாமா கம்பெனி கொடுக்க நீ வாடி எடுத்து அடிச்சு நோக்கிட்டு இருக்கிற? நான் சொன்னதை வச்சு நம்ம சரி நல்லா சாப்பிடுவேன், அவரே புரிஞ்சுக்கிட்டா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பாய் இருக்கிறதுனால தான் நாட்டில் மழை பெய்யுது எம்டி சார். மாமா சாப்பிடுவோம், அடிச்சு சாப்பிடுவோமா? ஆரம்பிக்கலாமா? இன்னும் மாமா நல்லா பீஸாக இருக்கு, வச்சு கொளுத்து. அப்படியே பீஸை வச்சு சுடுதுப்பா சாமி. ஆனால் வாசம் தான்டா. எப்படியா சொந்த? அருமைடா. அருமைடாவா? அந்த 10 கிலோ கறி சொல்லுங்க பயங்கரக்கா. ஆனா அந்த டெம்ப்ளேட் ஏன் இவ்வளவு ஃபேமஸ் ஆனதுக்கு இப்பதான் எனக்கு புரியுது. அந்த டெம்ப்ளேட் ரீசனே மாப்பிள்ள நான் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டே முடிச்சிருக்கேன். நீ எப்போ வரலாம் சாப்பிட்றது நல்லது. மாசம் இழுக்குது அப்படியே சாப்பிட்றது. நம்ம பிரியாணி மசாலா இல்லை, எல்லாமே ராவா வீட்டில் அரைக்கிறோம். ரைத்தா, தயிர் பச்சடி. ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கா ப்ரோ? அருமையா இருக்கு. ஓகே, நம்ம கடை ஒன்று போட்டுடலாம் ப்ரோ. போடலாமா? நானும் அதான் ஸ்கூல் படிக்கும் போது தான் யோசிக்கிறேன். 5 மணிக்கு மேலே போனால் போது லுங்கி மடிச்சு கட்டிட்டு ஒரு பத்தி வச்சு பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சோம்னா நல்ல காசு. நம்மளே முதலாளி, நம்மளே தொழிலாளிங்கிற மாதிரி. நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். ஓகே மக்களே, அடுத்து நம்மளும் சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டு பைட்டு ப்ரோ. ஹாப்பி ரம்ஜான். தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, டேஸ்ட் ரிவ்யூ பண்ணாம சாப்பிட்டே இருக்கீங்க ப்ரோ. நீங்க அதை மறந்துட்டீங்க. ரிவ்யூ பண்ண டைமை வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ப்ரோ. அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. அந்த ரைத்தாவை எடுத்து அப்படியே வச்சு அப்படியே அந்த பீஸு எல்லாத்தையும் வச்சு ஒரு பைட் எடுத்து இப்போ சொல்கிறேன் ப்ரோ, தரமாக இருக்கு, தரமாக இருக்கு, வேற மாதிரி. தேங்க்ஸ் ப்ரோ. அந்த பைட் வச்சு சொல்கிறது அது ஒரு குஷியில் சொல்கிறது. இந்த எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து சொன்ன ஒரு ஆசை ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு பசி வேறு. பைட்டில் சொல்கிறது எல்லாமே நம்ம ரெஸ்டாரண்ட்டும் மோடு ஓட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. சரி ரைட், நம்ம நல்லா சாப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு. எப்படி ப்ரோ? வேற மாதிரி நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா பண்ணிருக்காங்க. சில்லி மகளே, வீட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் 2 யூடியூபர் வந்திருக்காங்க. நல்லா கவனிக்கிறதுனா எப்படி மக்களே? இந்த காதர் பாய் மூஞ்சி பார்த்துட்டு பிரியாணி சாப்பிட போனா அப்படி தம்பி போகிற வெளில சாப்பிட்டுக்கோங்க. மாமா எப்படி மாமா ஒர்த்தா மாமா? இதுக்காகவே இன்னும் டெய்லி ரம்ஜான் வருமா வந்தா கூட நான் வருவேன். எப்படி மாமா வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மாமாமா ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்காப்புல போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அழைச்சிட்டு வந்தேன். அழைச்சிட்டு வந்ததுக்கு ஒர்த்தா போன நேரம் வந்தாங்க. மாமனுக்கு பேக்கெண்டில் வேலை. நான் ஒரு வாரம் லீவ் கூட எடுத்து சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருந்தா கூட நான் வந்திருப்பேன். இந்த பிரியாணி தான் தெரிஞ்சிருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கா? ஓகே, இப்போ வாருங்க மக்களே, பீஸ் எவ்வளோ பெருசுன்னு. பிரியாணி கறி பெருசாக தான் போகும். சரி போகணும். நல்லா இருக்கும். பிரியாணிக்குன்னு கேட்டாவே தனியாகவே வெட்டி கொடுப்பாங்க. பந்து பந்தா வெட்டுவோம். ஏன்னா உடையுது பார்த்தீங்களா? இதுவே உடையுது, நம்மளால எடுக்க முடியல.
ரொம்ப சின்னதாக பார்த்தீங்கன்னா கணக்கு பிரியாணினா அது 90 பீஸ் போடுவாங்க. அதே மட்டன் பிரியாணினா ஒரு பீஸ் கிட்டத்தட்ட ஒரு 80 கிராம் 100 கிராம் இருக்க மாதிரி கணக்கு தான் போடுறாங்க. அப்போ நல்லா இருக்கும், நல்லா பெருசாக. மக்கள் பிரியாணி சாப்பிட்டு முடிச்ச கையோட நம்ம யாசர் அம்மா வந்து போயிட்டு கடைக்கு போயிட்டு பார்த்தீங்களா இல்லையா, எல்லாத்துக்கும் பன்னீர் சோடம் அம்மா ஸ்பான்சர். சூப்பர் ப்ரோ. வாயிலே சவுண்ட் எடுக்கிறார் தலைவர். வாயில வந்த சவுண்ட் அது. நானும் தான் ஓப்பன் ஆகாம சவுண்ட் வர மாட்டேன்னு பார்த்துட்டு. ஓகே மக்கள்ஸ், வயிறு ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டாச்சு. ஐயா நான் ஏன் அங்கே பார்க்குறேன்னா அங்கே ஒரு கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால சாப்பிட்டு இது பன்னீர் சோடா யாசர் அம்மா ஸ்பெஷல். ஓகே பிடிக்கலாம். சேஸ் ப்ரோ. அதெல்லாம் முடிச்சிட்டாங்க, எல்லாம் ஆயிரம் இருக்காங்க, ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. பன்னீர் சோடா எப்பயுமே நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லாவும் இருக்கும். உனக்கு என்ன கேட்க சொல்லுவாங்க அப்பல பன்னீர் சோடா எப்படி இருக்கு அதானே? உனக்கும் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். கொஞ்சம் வீட்டில் இந்த மாதிரி தெரியுது, கொஞ்சம் தலைலாம் ஒன்றும் நெப்பலாம் மாட்டேங்குது. அப்புறம் வீடியோட தொப்பெல்லாம் தெரியாது. அப்புறம் அங்கே ஒருத்தர் என்ன சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவர் என்னன்னு கேளுங்க. அவர் 6 அமர சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு பசீர் பாய் இடு உங்களை அன்போடு வரவேற்கிறது. தம்பி நல்லா இருக்கா? சிறப்பு மக்கள். ஒரு அருமையான ரமலான் திருநாளா இந்த 2025 எனக்கு எசுக்கு அமைஞ்சிருச்சு. என்ன சார் வித் நம்ம மோனு வேர்ல்டு. எனக்குலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க ரம்ஜான் வீட்டில் போய் சாப்பிடலாம். நானும் வீட்டுக்கு போகிறது ஃபர்ஸ்ட் டைம் தான். இதனால நிறைவேறி இருக்குது கண்டிப்பாக. ப்ரோ நிறை குறை ஏதாவது? நிறைய ப்ரோ, ஃபுல்லாக நிறைய. ஆல்வேஸ் சூப்பர். நமக்கு டைமிங் இல்லை ப்ரோ. டைமிங் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா தாளிச்சா அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணிருக்கலாம். சொன்னாப்ல தாளிச்சாலாம் பண்ணியிருப்போம் ப்ரோ, கொஞ்சம் டைமிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இதுவே சூப்பர் மக்களே, இதுவே போதும். சில்லியில் வச்சு அதே போதும். அதுவே போதும். கடிச்சிரி சில்லி தயிர் பச்சடி போதும், கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் அம்மா ஒருத்தவங்க கூட சப்போர்ட் பண்ணி தான் செஞ்சிருக்கலாம். நம்ம வெளியே போயிட்டு வந்ததே மத்தியானத்துக்கு மேலே அவங்க ஒரு ஆள் எவ்வளோ செய்வாங்க. சிறப்பாக இருந்துச்சு இல்லை, எந்த படம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ப்ரோ, நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு. நீங்க என்னை கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ். ஏன்னா இல்லைன்னா நான் அம்மா 2 பேர் தான் சாப்பிட்டு இருப்போம். இன்னைக்கு எல்லாரும் வந்து கலகலன்னு இருக்கேன். கூடிய அளவில் திருமணம் பண்ணி மாமியாரோட சாப்பிடுவீங்க ப்ரோ, கவலைப்படாதீங்க. வரிசையா இருக்காது, ரயில் வண்டியாட்ட வரிசையா பண்றேன். உங்க மேரேஜ் உங்க யூடியூப் சேனல்ல vlog போட்டுருங்க. போட்டலாம் விடுங்க, அவ்வளவுதானே. மோகன் ப்ரோல இருக்காரு. இன்னொரு கண்டென்ட் பெரிய அடுத்த கண்டென்ட் ரெடி.